ஹாய் கைஸ், நான் உங்கள் பார்னி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோனி லைவ் ஓடிடில இருக்கிற ஒரு மலையாள திரைப்படம். பேரு மிரேஜ். மிரேஜ் பேர்லயே ஒரு மாயம் இருக்கு இல்லையா? வழக்கமா ஒரு துப்பறியும் படத்தை பார்த்த என்ன எதிர்பார்ப்போம்? சில ட்விஸ்ட்ஸ் இருக்கும், அப்புறம் கிளைமேக்ஸ்ல எல்லாம் முடிச்சும் அவிழுன்னு பார்ப்போம். ஆனா இந்த மிரேஜ் டீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, படம் முழுக்க ட்விஸ்ட் வச்சு விளையாடலான்னு போல. சரி, கதையோட ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அது பெரிய பணக்காரங்க பண்ற மோசடிகளுக்கு துணை கூகுது. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர போலீஸ் அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தரோட உதவி நாடுது. ஆனா நம்ம ஹீரோவும் அது வேற பிளான். கம்பெனியோட ரகசிய தரவுகள் இருக்கிற ஹார்ட் டிஸ்க போலீஸ்க்கு தரதுக்கு பதிலா அதை பயன்படுத்தி அங்கிருந்து ஒரு பெரிய தொகையை திருடிட்டு தன் காதலியோட ஃபாரின் போயிடலான்னு பாக்குறான். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ரயில் விபத்து. ஹீரோ காலி. இப்போ விஷயம் கம்பெனி முதலாளிக்கு தெரிய வருது. ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரே வழி அந்த ஹீரோவோட காதலி தான். அப்ப காதலிய போலீஸும் துரத்துது, கம்பெனிக்காரங்களும் துரத்துறாங்க. இவங்களுக்கு நடுவுல அந்த பெண்ணுக்கு ஒரு ஆன்லைன் பத்திரிகையாளன் ஹெல்ப் பண்றான். இவ்வளவுதாங்க கதை. ஆனா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல தொடங்குற ட்விஸ்ட்ஸ் இருக்குல்ல, அது கிளைமேக்ஸ் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கதையை ஒழுங்கா சொல்லக்கூடாதா? இது இப்படி இல்ல அப்படி, அப்படி இல்ல இப்படின்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு வச்சு ஒரு கட்டத்துல ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அதோட இல்லாம கிளைமேக்ஸ்ல பார்த்தா தேவையில்லாம ஒரு பாலிய பழிவாங்கல்னு இன்னொரு ட்விஸ்ட். அட போங்கடான ஒரு சலிப்பே வந்துடுச்சு. நான் சொல்றது இதுதான். வழக்கமா இந்த மாதிரி துப்பறியும் படங்கள் பார்வையாளனை ஏமாத்தி ட்விஸ்ட் கொடுக்கும். ஆனா இந்த மிரேஜ் படம் அளவுக்கு அதிகமா ஏமாத்துதுங்க. அந்த அளவுக்கு மீறி ஏமாற்றம் தான் எனக்கு ஒரு ஒவ்வாமையாவே ஆக்கிடுச்சு. சோ நீங்க ட்விஸ்டுக்கு ட்விஸ்ட் தாண்டி படத்தோட கதைக்கு போகலன்னா இந்த மிரேஜ் பார்க்கலாம். இல்லனா நீங்களே கொஞ்சம் உஷாராயிருங்க. ஓகே கைஸ், அடுத்த vlogல வேற ஒரு படத்தை பத்தி பேசலாம். பாய்.